இந்த மேடையில் நின்று பேசிச்சு. இவங்க எனக்கு குரு மட்டும் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை, இவங்க எனக்கு அம்மா, அவர் எனக்கு அப்பா. என் கதவு என்னைக்கும் திறந்துருக்கும். எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து என் வீட்டில் இருக்கலாம், நான் பார்த்துக்குவேன் உங்கள் 2 பேரையும். அப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஒரு மனுஷன் சினிமாவில் கிடைக்கிறது கஷ்டம். நான் நல்லாகணுங்கிறதுக்காக என்னை எங்கேருந்து கொண்டுட்டு போய் டான்ஸ் ஆட வச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அவங்க எல்லாம் சொன்னாங்க. எல்லா இதுக்கும் சொல்லிருக்கு விஜயகாந்த், எந்த இதுலேயும் வந்து வைலன்ஸ் ஆன படங்கள்லாம் போடக்கூடாது, சாமி படமாக தான் போடணும் சொல்லி ஹோட்டலில் எல்லா ரூம்லேயும் சாமி படம் ஓடுது. அப்புறம் எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறான், நல்லா இருக்கீங்களா மாஸ்டர்? நல்லா இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் தேங்க்ஸ் அந்த தம்பிக்கு தான் சொல்லணும். ஏன் என்ன உங்களை இந்த லெவல் ஆக்குனதே அவர் தான். ஒரு டாக்டர் மாதிரி உங்களை சரி அந்த பண்ணிருக்காரு. ரூம்ல எல்லாம் அந்த மாதிரி வயலண்ட் அவங்க டிவியில் பார்த்தாங்கன்னா மறுபடியும் அப்படி ஆயிடுவாங்க, சாமி படம் போட்டோன்னா பேசாமல் உட்காந்துக்குவாங்கன்னு சொல்லி மொத்த ஹோட்டலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் விஜயகாந்த் என்னை கட்டிப்பிடிச்சு, அக்கா உன் பையனுக்கு ஸ்டாச்சு நீ திறக்கணும்னு சொல்கிற பாரு, நான் தான் வந்து திறப்பேன். அவர் தான் வந்து திறந்தவர். புருஷனும் பொண்டாட்டி மச்சனை எல்லாருமே பண்ணாங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேட்டாங்க. கையை பிடிச்சாங்க. என்னை விட வயசில் நீ ரொம்ப சின்னவன், பட் உன் காலையே விடுவேன். என்னை திருப்பி கொடுத்துருக்க பாரு, அது யாருக்கும் அந்த எண்ணம் யாருக்கும் வரல, உனக்கு வந்தது, புரிஞ்சுட்டியா? அதனால் இனி உன் படம் எந்த படம் நான் செஞ்சாலும் எனக்கு நீ சம்பளமே தரக்கூடாது. அதுதான் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒரு இது.